ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல சேசிங் லவ் உடைய எபிசோட் 4க்கு வந்துட்டோம். லாஸ்ட் எபிசோட்ல சாங் ரொம்பவே கோவமா போனாங்க. இப்போ இவங்க கோவமா இருக்கிறத விட இவங்க டீம்ல உள்ளவங்க ரொம்ப கோவமா இருக்காங்க. ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, லாஸ்ட் எபிசோட்ல இவங்க டீம் மெம்பர்ஸ் சொல்லியிருப்பாங்க, இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணா நமக்கு இன்சென்டிவ் அதிகமா கிடைக்கும், அதை வச்சு நான் போன் வாங்கணும்னு சொல்லிட்டு பிளாய் சொல்லியிருப்பா. அவ கூட இருக்கிற இன்னொரு ஃப்ரெண்டு எனக்கு நிறைய எக்ஸ்பென்ஸ்லாம் திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குங்கிற மாதிரி அவளும் சொல்லியிருப்பா. இந்த மாதிரி எல்லாரும் கனவு கண்டு வச்சிருப்பாங்க. அதை வந்து நம்ம சாங்கு ஒரு செகண்ட்ல இல்லங்கிற மாதிரி ஆகிட்டான்ல. சோ இப்ப அவங்க அசிஸ்டன்ஸ் 2 பேரும் கோவமா வந்து முக்கியமா சாங்கோடைய ஃப்ரெண்டு தான் வந்து கேக்குறா, என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படி பண்ணன, இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட், கடைசி வரைக்கும் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தானே எடுத்துட்டு போனோம், எனக்கு தெரிஞ்ச இந்த ப்ராஜெக்ட்ல எந்த பிரச்சனையுமே இல்ல, அப்புறம் எதுக்காக நீ இப்படி பண்ணங்கிற மாதிரி இவங்க கோவமா கேக்குறாங்க. பிளாயுமே வந்து இதை தடுத்து நிறுத்த ட்ரை பண்றா. எதுவும் கேட்காத, அவங்க வேணும்னே பண்ணிருக்க மாட்டாங்க, ஏதாவது ரீசன் இருக்குங்கிற மாதிரி அவளும் சொல்லிட்டே இருக்கா. ஆனா இவங்க காதுல வாங்குற மாதிரி தெரியல, திட்டிகிட்டே இருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு வெளிப்பக்கமா பாத்தீங்கன்னா அந்த டோருக்கு வெளில அந்த ரூமுக்கு வெளியில நின்று இந்த விஷயத்தெல்லாம் இப்ப பியாங்கும் காதல வாங்குறாங்க, என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்ப என்ன பேசிக்கிறாங்கன்னா, இவங்க 2 பேரும் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி சாங்கோடைய ஃப்ரெண்டு சொல்லிட்டா. ஸோ இவங்களும் வேற வழி இல்லாம சூரத் தான் வந்து என்ன மிரட்டினா, இந்த மாதிரி மிரட்டினான்னு சொன்னதும் அவ ஃப்ரெண்டு அப்படி என்ன மிரட்டினா, அவனுக்கு என்ன இருக்கு உங்ககிட்ட மிரட்டங்கிற மாதிரி சொல்ல, இல்ல எங்க 2 பேருடைய போட்டோஸ் வீடியோஸ் வச்சு மிரட்டுறான், அதுவும் எல்லாருக்கும் தெரியற மாதிரி காட்டிடுவேன்னு சொல்றான். அவன் இந்த கம்பெனியோட ஓனர், அவளுடைய போட்டோ வீடியோ இந்த மாதிரி போச்சுன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும். ஸோ அதை கேட்டு அவங்க அசிஸ்டன்ஸ் 2 பேருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்கு. என்ன அவன் இந்த அளவுக்கு போயிட்டானா, அவன் அவ்வளோ பெரிய ஆளா, அவன் மூஞ்சும் அவனா என்ன இப்படி நடந்துக்கிறாங்கிற மாதிரி டென்ஷன் ஆகி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ பிளாயுமே சொல்றான், நான் அவன் டீம்ல இருந்த வரைக்குமே நாங்கள் செய்யற விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் பண்ண மாதிரி கிரெடிட்ஸ் எடுத்துப்பான், எப்பவுமே அவனுக்கு தான் கிரெடிட்ஸ் கிடைக்குன்னு அவன் நினைக்கிறான். அதுவும் நம்மளோட சாங்கு எப்பவுமே அந்த அவார்டை தட்டிட்டு போயிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேல பயங்கர கோபம். ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி அவங்க லைஃப்ல ஒண்ணுமே இல்லாம ஆகணும்னு சொல்லிட்டு அவன் பிளான் பண்ணிட்டாங்கிற மாதிரி சொல்ல, இப்ப அவங்க 2 பேருமே எதுக்காக பண்ணாங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. சரி சரி வீடு பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப இவங்க பேசிட்டு இருக்க வெளில இருந்த பியாங்க ரொம்பவே கோவமா நடந்து போறாங்க. போயிட்டு இருக்கும் போது இவங்க ஜஸ்ட் ஒரு டோரை வந்து ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணுவாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு சாங் அந்த இடத்துக்கு ஓடி வந்து நில்லு பியாங்கன்னு சொல்லிட்டு பியாங்க கூப்பிடுறாங்க. நீ விடு, இதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன். என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கான் அவன், என்ன தைரியம் இருந்தா இந்த கம்பெனியோட ஓனருடைய போட்டோவே இந்த மாதிரி விடுவேன்னு சொல்லியிருப்பான். அவன் விடுறதுக்கு முன்னாடி நானே போய் எல்லாருக்கிட்டே சொல்லிட்டேனா இந்த பிரச்சனை இதோட முடிஞ்சிடலங்கிற மாதிரி பியாங் சொல்றா. அதுக்கு சாங்கு, ஏய் நீ என்ன இதை அப்படியே இவ்வளவு சாதாரணமான விஷயமா நினைச்சிட்டியா, நீ ஒரு சேர் உமனுடைய கிராண்ட் டாட்டர், ஃபியூச்சர்ல நீங்க 2 பேரும் தான் இதுக்கு ஓனர், அப்படி இருக்கும்போது உன்னுடைய போட்டோ ஒருத்தவன் இப்படி விட்டுட்டா உனக்கு பரவாயில்லையா, அது உங்க ஃபேமிலிக்கு எவ்வளவு கெட்ட பேர் ஏற்படுத்துங்கிற மாதிரி சாங் சொல்ல, அது என்ன வேணா இருக்கட்டும், இதெல்லாம் நினைச்சு நான் கவலைப்படுற மாதிரி இல்லங்கிற மாதிரி இவங்க சொல்ல, அதுக்கு சாங் என்ன சொல்றாங்கன்னா, நான் சொல்றத கொஞ்சம் கேளு, அவன் நம்மள பத்தி என்ன சொன்னாலும் சொல்லட்டும், அதை பத்தி அதுக்கப்புறம் பேசிக்கலாம், ஆனா இது எல்லாத்துக்கும் முன்னாடி உன் கிராண்ட்மாவுக்கு என்ன பிடிக்கல, நானும் உன்னை லவ் பண்ணல, அப்படி இருக்கும்போது இதை எது அவ்வளவு தூரம் கொண்டு போகணும், இதை இங்கேயே முடிச்சுக்கலாம், நம்ம யாரோ மாதிரி இருந்துக்கலாம், நம்ம பேச வேணாம், இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த கான்டாக்ட்ஸும் வேணாம், இது தேவையில்லாத பிரச்சனைங்கிற மாதிரி சொல்லிட்டு நான் உங்ககிட்ட இதை ரிக்வஸ்டா கேட்டுக்கிறேன், தயவு செய்து என்னை விட்டுருங்கிற மாதிரி சொல்றாங்க. இவங்களும் அந்த இடத்த விட்டு கோவமா வந்துடுறாங்க பியாங்கும். இப்ப அந்த இடத்துக்கு சூரத் வந்து இவங்களை நக்கல் பண்றதுக்காக வரான். என்னம்மா ப்ராஜெக்ட் கையை விட்டு போயிடுச்சா, ஆளும் போயிடுச்சா, ரொம்ப சந்தோஷமாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு இன்னொரு பொண்ணு வந்து உங்க 2 பேரையும் நம்ம பாஸ் கூப்பிடுறாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட, இப்ப பாஸை பாக்குறதுக்காக 2 பேரும் போயிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த வருஷத்துடைய அந்த பெஸ்ட் ரிசர்ச்சர் அவார்டு இருக்குல்ல, அதை கொடுக்கறதுக்கு நீங்க 2 பேரும் பண்ணிருக்கிற வேலையால டைப் ஆயிடுச்சு, அதாவது யார் அதிகமா ஸ்கோர் பண்ணிருக்கீங்கிறதுனால டைப் ஆயிட்டு, இப்ப இவங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து சப்மிட் பண்ணிருந்தாங்கன்னா இவங்க தான் லீடிங்ல இருந்திருப்பாங்க, டைரக்டா அவார்டு இவங்களுக்கு வந்திருக்கும். இப்ப இவங்க 2 பேரும் டைப் ஆயிருக்கிறதுனால இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்கு, அதை ஒழுங்கா பண்ணுங்க, 2 பேர்ல யார் அது நல்லா பண்றீங்களோ அவங்களுக்கு அவார்டு போகுங்கிற மாதிரி சொல்ல, சூரத் ரொம்ப ஓவர் கான்பிடன்ஸ்ல என்ன கேக்குறான்னா, சரி ஒருவேளை ஒருத்தங்களால இதுல பார்ட்டிசிபேட் பண்ண முடியலன்னா இன்னொருத்தவங்க வின்னர்னு சொல்லிடுவீங்களான்னு சொல்லி கேக்குறான். ஏன்னா எப்படி இவங்களை பார்ட்டிசிபேட் பண்ண விடாம பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். அதுக்கு பாஸ் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா கிடையாது, அந்த அவார்டே கொடுக்காம இருந்தாலும் இருப்போமே தவிர இன்னொருத்தவங்க வரலங்கிறதுக்காக எல்லாம் ஒருத்தவங்களுக்கு கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்ல, சோ 2 பேருமே பார்ட்டிசிபேட் பண்ணி தான் ஆகணுங்கிற மாதிரி கண்டிஷன். இப்போ வீட்டுல பாத்தீங்கன்னா கிராண்ட்மா பியாங்காக வெயிட் பண்ண, பியாங் வர
ஹே பியாங், மீட் பண்ணியா, டேட் பண்ணியான்னு சொல்லி சந்தோஷமா கேட்க, அதுக்கு பியாங் 1 ஹவருக்கு மேல வெயிட் பண்ண, அது வரைக்குமே அந்த பொண்ணு என்ன வந்து மீட் பண்ணல. இதுதான் நீங்க எனக்காக அரேஞ்ச் பண்ண பேரு, என்ன மதிக்கிற லட்சணம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்கிற மாதிரி திட்டிட்டு போவ. பாட்டியுமே இப்ப கஷ்டமா போயிடுது. இப்பதான் பாட்டி கூட இருக்கிற மத்த லேடிஸ் எல்லாத்தையும் காட்டுறாங்க. அதுங்களுமே எல்லாருமே பாட்டி தான். சோ எல்லா பாட்டிங்களும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க. அப்போ இவங்களுடைய ஃப்ரெண்டுக்கு தானே, ஃப்ரெண்டோட பேத்திக்கு தானே பியாங்க பாத்துருக்கதா சொன்னாங்க. சோ அந்த ஃப்ரெண்டு இப்ப இங்க வந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்டு கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, உன் பேத்தி என்ன தைரியம் தான் என் பேத்தியை மீட் பண்ணாம அனுப்பியிருப்பா, எவ்வளவு தைரியம் அவளுக்குங்கிற மாதிரி திட்டினது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா, இந்த பணக்காரங்க மேரேஜ்னாலே ஒரு கண்டிஷனோட தானே போகும். இப்ப இங்க ஒரு கண்டிஷன் இருக்கு. என்ன கண்டிஷன் பாத்தீங்கன்னா, அந்த ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க இல்லையா, அந்த ஃப்ரெண்டுக்கு ஏதோ கிளப் ஸ்டார்ட் பண்ண காசு வேணுமா, அந்த காசை நான் தரேன், அதுக்கான ஃபண்டை நான் கொடுக்கறேன் அப்படிங்கிற மாதிரி பியாங்கோட பாட்டி சொல்லியிருக்காங்க. சோ நான் அந்த ஃபண்டு உனக்கு கரெக்டா கொடுத்தனா நீ என் பேத்தியை கட்டிக்க, உன் பேத்தியை ஒத்துக்க வைக்கணும், எப்படி பாருங்க. சோ அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, பியாங்கோட பாட்டி, சரி இப்போ உன் பேத்தியால இந்த மாதிரி ஆகி போச்சு, இன்னொரு தடவை அப்படி பண்ணானா நான் உனக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டை கொடுக்க மாட்டேங்கிற மாதிரி சொல்ல, இது ஆப்போசிட்ல ஒரு பாட்டி கேட்டுட்டு பயங்கரமா சிரிக்கிறாங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆயிடுவீங்க. அது வேற யாரும் இல்ல, சாங்கோட பாட்டி தான். சாங்கோட பாட்டியும் அந்த குரூப்ல இருக்காங்க போல. இவங்களும் இந்த ஊர்ல வந்து பயங்கர ரிச்சான ஃபேமிலி தான். பட் வெளில சொல்லிக்கல, இந்த பாட்டி சும்மா நாங்க பணக்காரங்கன்னு சொல்லிட்டு இருக்குல்ல, அந்த மாதிரி அந்த பாட்டி சொல்லிக்கிறது கிடையாது. இந்த மாதிரியான மீட்டிங்க்குமே அவங்க ரொம்ப வரமாட்டாங்களாம். சோ ஏன் சிரிக்கிறீங்க, எதுக்காக சிரிக்கிறீங்கிற மாதிரி பியாங்கோட பாட்டி கேட்க, அதுக்கு சாங்கோட பாட்டி, சாரி மன்னிச்சுக்கோங்க, எனக்கு டக்குன்னு சிரிப்பு வந்துருச்சு நீங்க சொன்னதை கேட்டதும். ஏதோ சின்ன பசங்க டீல் பேசுற மாதிரி உங்க பேத்தியை வச்சு ஒரு பிசினஸ் பேசிட்டு இருக்கீங்களே, அதை நினைச்சுதான் எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. காலம் எப்படி போயிட்டு இருக்கு, நீங்க இன்னும் பிசினஸ்னு பேசிட்டு இருக்கீங்களே, உங்க பேத்தியோட சந்தோஷம் உங்களுக்கு முக்கியம் இல்லையாங்கிற மாதிரி பேசிட்டு, சாரிங்க மன்னிச்சுக்கோங்க நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அவங்க போனதுக்கு அப்புறம் பியாங்கோட பாட்டி அந்த பக்கத்துல இந்த ஃப்ரெண்டு கிட்ட கேக்குறாங்க, யாரு இவ, என்னையே எப்படி பேசிட்டு போறா, என்கிட்ட பேச அவளுக்கு அவ்வளவு தைரியமாங்கிற மாதிரி கேட்க, அவங்க உங்களை விட பெரிய இடம், ரொம்ப ரிச், இந்த மாதிரி ஈவெண்ட்ல எல்லாம் கலந்துக்கவே மாட்டாங்க, எப்பயாவது ஒரு தடவை ஃப்ரீயா இருந்தா வருவாங்க, அவ்வளவுதாங்கிற மாதிரி சொல்லி இவங்க ஃபேமிலி நேம சொல்றாங்க. அன்னைக்கு சாங்கோட ஐடி கார்டுலயும் இதே ஃபேமிலி நேம் தான் இருந்திருக்கும். அதை இந்த பாட்டி கவனிக்கல போல. சோ இப்ப அந்த மீட்டிங் முடிஞ்சு போச்சு. இங்க நம்ம சாங்க காட்டுறாங்க. பியாங்க இந்த பக்கம் வராத பேசாதன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்கல்ல, அதுவுமே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. அவளை ரொம்பவே மிஸ் பண்றாங்க. அது அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே தெரியுது. ரொம்பவே பாவமா இருக்கு அவங்க ஃபேஸ பார்த்தா. இவங்க ஒரு பக்கம் படுத்துக்கிட்டு இவங்களை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, அவங்க இவங்களை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கன்னு 2 பேரும் மாத்தி ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது பியாங்கோட ஃப்ரெண்டு மோன் இருக்கால, அவ கால் பண்றா. எதுக்காகன்னு சொல்லி பார்த்தா, இப்ப இன்டர்வியூ எடுத்தாங்கல்ல, அது எங்ககிட்ட இருக்கு, அதை ஃபர்ஸ்ட் பார்க்க போது நான் தான், என் கூட சேர்ந்து நீனும் பார்க்கலாம்னா வான்னு சொல்லி கூப்பிட, அப்படியான்னு சொல்லிட்டு உடனே கிளம்பி அந்த இடத்துக்கு ஓடிடுறாங்க. இப்ப அங்க அது பிளே ஆயிட்டு இருக்கு. அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்க்கும் போதே பியாங்கு சோகமாவே இருக்காங்க. அதை பார்த்த மோனும், நீ என்ன எதுவுமே பேசாம இருக்க, லொடலடன்னு பேசிட்டே இருப்பியே, என்ன ஆச்சுங்கிற மாதிரி கேட்க, அதை ஏன் கேக்குறேங்கிற மாதிரி, என்னுடைய சாங்கை நான் இப்படிதான் பார்க்கலாம் போலயே, நேர்ல பார்க்க முடியாது போலயேன்னு ஃபீல் பண்ணிட்டு அங்க இருக்கிற டிவியை ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க. கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருக்கு. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுடைய ஃப்ரெண்டு மோனு, ஹே என்ன பண்றேன்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு இவங்க, சரி நீ எனக்கு ஆறுதல் தான் சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும், பரவாயில்ல விடுங்கிற மாதிரி சொல்ல, ஐயோ நான் அதை சொல்ல வரல, ஸ்கிரீன் ரொம்ப காஸ்ட்லி, அதை உடைச்சிடாதம்மா, இந்தாண்டவான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அடி பாவி, நீ ஏன்டி எப்படி இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அவங்க பிளேஸ்ல வந்து உட்காந்துக்கிறாங்க. சோ அவன் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, அவன் பாட்டி மிரட்டினத்துக்கே அவங்க வேணான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, அவங்க உனக்கு வேணுமாங்கிற மாதிரி சொல்ல, அப்படிலாம் இல்ல, ஏன் மேல அவளுக்கு ஃபீலிங்ஸ் இருக்கு, அது எனக்கு நல்லா தெரியும், அந்த ஃபீலிங்ஸை கண்டிப்பா நான் வெளில கொண்டு வருவாங்கிற மாதிரி இவங்க சொல்ல, அதுக்கு இவங்க, சரி உனக்காக நான் ஒரு ஐடியா சொல்லவான்னு சொல்லிட்டு இவங்க ஒரு ஐடியா சொல்றாங்க. அவங்க ஃப்ரெண்டு மோனும், என்ன ஐடியான்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ல இருக்கலாமேங்கிற மாதிரி சொல்ல, ஆமா அவ ஒரு டைம் இருந்தா மறு டைம் இருக்க மாட்டான், அவகிட்ட போய் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் பத்தி பேசுறேங்கிற மாதிரி சொல்ல, ஒரு விஷயத்த நல்லா நோட் பண்ணு, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ங்கிறது என்னன்னா ஃபீலிங்ஸ் இல்லாம ஜஸ்ட் அந்த மாதிரி விஷயம் மட்டும் எல்லாருக்குள்ளயும் நடக்கும், அவ்வளவுதான். இப்போ நீ சொல்றதை வச்சு பார்க்கும்போது சாங்கும் அந்த மாதிரி டைப் தானே, சோ அவளுக்கு இது ரொம்பவே பிடிச்சிருக்கும், நீ எப்படி பேசுறங்கிறதுல தான் விஷயம் இருக்கு, சோ நீ போய் பேசுங்கிற மாதிரி சொல்றா. அப்ப இது ஒர்க் அவுட் ஆகுங்கிறியா, சரி நான் ட்ரை பண்ணி பாக்குறேங்கிற மாதிரி இவளுமே சொல்லிட்டு வர. இப்போ கம்பெனியை காட்டுறாங்க. கம்பெனில சாங்கடை நடந்து வர, ஆப்போசிட்ல சூரத் நின்னுகிட்டு இவளை ஒரு மாதிரி நக்கல் பண்ணிட்டு இருக்கான்.
என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இப்ப இவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் குடுத்திருக்காங்கல்ல, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு டிஷ் செய்ய சொல்லியிருக்காங்க. அந்த டிஷ் பாத்தீங்கன்னா, இதான் டிஷ்ன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மெயில் வந்திருக்கு. என்ன டிஷ்னா, a dish that tastes like love. அந்த டிஷ்ஷ சாப்பிடும்போது லவ் ஃபீல் பண்ணணும். அவங்களுக்கு அவங்களுடைய லவ் ஞாபகம் வரணும். அந்த மாதிரி ஒரு டிஷ்ஷா இருக்கணுங்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு காம்படிஷன் குடுத்திருக்காங்க. சோ அதை இவன் நக்கல் பண்றான். ஓ, நீ அப்ப பியாங்க நினைச்சுக்கிட்டே இதை பண்ணுவியோங்கிற மாதிரி சொல்ல, இட்ஸ் none of your business. நீ எதுக்குடா இதெல்லாம் கேக்குறங்கிற மாதிரி கேட்க, நான் கேட்காம வேற யாருமா கேப்பா? இந்த காம்படிஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். இதை விட்டு நீ விலகிக்கங்கிற மாதிரி சொல்ல, இதுக்கப்புறம் நீ சொல்றது எதையுமே நான் கேட்க முடியாது. என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நடக்கிறது நடக்கட்டும்டாங்கிற மாதிரி இவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படியும் நான் தான் வின் பண்ண போறேங்கிற மாதிரி பேசிட்டு, இப்ப இங்க நடந்துச்சு இல்லையா, நான் தான் இதெல்லாம் பண்ணினேன், போன ப்ராஜெக்டை தடுத்து நிறுத்தினது எல்லாமே நான் தாங்கிற மாதிரி இவனையும் வாயால ஒத்துக்கிட்டு இருக்க, அது அங்க உண்மை காதல வாங்கிட்டு வந்துடுறாங்க. அட பாவி, நீ தான் இதெல்லாம் பண்ணதாங்கிற மாதிரி இவனை வந்து திட்டுறாங்க. சோ அந்த நேரத்துல சாங் கிட்டயுமே சொல்றாங்க, இவன் இதுக்கு மேல ஏதாவது பண்ணுவான்னு நீ பயந்துகிட்டு இருக்காத, என்ன நடந்தாலும் அதை நான் பாத்துக்கிறேன். இவன் அதோட ஜெயிலை விட்டு வெளியே வராத அளவுக்கு நான் பண்ணிடுவேன். அவனை ஏதாவது மறுபடியும் மிரட்டினானா என்கிட்ட சொல்லுங்கிற மாதிரி இவங்களும் சொல்ல, உண்மையுமே இவங்களுக்கு ஆதரவா பேசிட்டு அந்த இடத்த விட்டு போறாங்க. இப்ப அப்படியே சாங்க வீட்டுல காட்டுறாங்க. அவங்க போன குட்டிக்கிட்ட அவங்க கொஞ்சிக்கிட்டு இருக்க, அப்ப அவங்க மொபைலுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம பியாங் தான் அரைகுறையா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு போட்டோ எடுத்து அமைச்சிருக்கா. அனுப்புனதும் இவங்க பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு, இவங்க ஷாக் ஆனது இல்லாம பூனைக்குட்டிகிட்ட கேக்குறாங்க, ஐயோ கிராப் நீ பாத்துட்டியா? ஒன்னும் இல்லடா பயப்படாதடாங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த பிக்சர் எந்த அளவுக்கு இருந்திருக்கு பாருங்க. சரின்னு சொல்லிட்டு கேட்ட ஒரு பக்கம் உட்கார வச்சுட்டு இவளுக்கு கால் பண்றாங்க. ஏன்டி என்னடி நினைச்சிட்டு இருக்க? ஏன்டி இந்த மாதிரிலாம் போட்டோஸ் எடுத்து அமைச்சிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சமாவது பயம் இருக்கா? அதை யாராவது சோசியல் மீடியால போட்டு ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்கிற மாதிரி கேட்க, என்ன பண்றது, உன்னுடைய அட்டென்ஷன் எல்லாத்தையும் ஏன் பக்கம் திருப்புறதுக்கு நான் இப்படிலாம் ஏதாவது பண்ண வேண்டியதானே இருக்கு பாரு. டெக்ஸ்ட் பண்றதே பெரிய விஷயம், இப்ப கால் பண்ணிருக்க, ஏன் இந்த போட்டோ அனுப்புனதுனால தானே. அப்ப பாத்துக்கோ இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, யாருமே உனக்கு பயங்கிற விஷயத்த பத்தி சொல்லி கொடுக்கவே இல்லையா? கொஞ்சமாவது இதெல்லாம் பயம் வேணுமாங்கிற மாதிரி சொல்ல, உன்னுடைய அட்டென்ஷனை என் பக்கம் ஒரு விஷயம் திருப்புதுன்னா அதை எப்படிப்பட்ட விஷயமா இருந்தாலும் நான் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்றா. சோ இப்ப அந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் உடைய விஷயத்த பத்தி இவ சொல்ல, அதை கேட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. யாரு உன் கூடயான்னு சொல்லி கேட்க, சரி நான் வேணா ஒரு டீல் வச்சுக்கலாமா? உனக்கு ஃபீலிங்ஸ் கிடையாது, அது உண்மைதானே? அது உண்மைனா நீ இதுக்கு ஒத்துக்கணும். ஏன்னா நீ என் கூட ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ல இருந்தீனா உன்னை நான் சும்மா லவ்னு தொந்தரவு பண்ணல, அதை நான் பண்ணவே மாட்டேன். உனக்கு வரலன்னா கூட பரவாயில்லமா விட்டுரு, ஆனா நம்ம இந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ல இருக்கலாங்கிற மாதிரி சொல்ல, சரி சீக்கிரம் சொல்லு ஓகே சொல்லுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அதை கேட்ட சாங்க ஒரு செகண்ட் யோசிச்சாங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, சரின்னு ஒத்துக்கிறாங்க. என்னது சரியான்னு சொல்லி கேட்டா, ஆமா ஆனா ஃப்ரைடே மட்டும்தான், ஃப்ரைடே நைட் மட்டும் நான் அவன் கூட இருப்பேங்கிற மாதிரி சொல்ல, இந்த டீலிங் நல்லா இருக்கே ஓகேங்கிற மாதிரி இவனும் ஓகே சொல்லிடுறா. இப்போ பிளேவை காட்டுறாங்க. பிளாயோட ஆள் இருக்கால, அவ மாடலிங் தானே பண்ணிட்டு இருக்கா. மாடலிங் பண்ற இடத்துல நிறைய போட்டோ ஷூட்லாம் நடக்குது. அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது பார்த்தா இந்த பார்க்கிங்ல ஒருத்தன் பிரச்சனை பண்ணான் இல்லையா, அவன் அங்க உட்காந்துருக்கான். என்னது இவனான்னு சொல்லிட்டு இவன்கிட்ட தப்பிச்சு ஓடுறதுக்காக இவங்க வேகமா ஓடி போய் லிஃப்ட்ல ஏறி போயிடுறாங்க. பின்னாடியே வந்து அவன் லிஃப்ட்டை வந்து கிளிக் பண்றான். பட் அவனுக்கு நிக்கல. அதுக்குள்ள இவங்க கீழே இறங்கி பார்க்கிங் போயிட்டு காருக்குள்ளேயும் போய் உட்காந்துடுறாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரி பயம் வந்தா இவங்களை ஒரு ஆள் கால் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா நம்ம பிளாயி. சோ பிளாய்க்கு கால் பண்றாங்க. கால் போகுது, ஆனா அவன் அட்டன் பண்ணல. சரின்னு சொல்லிட்டு சாங்குக்கு கால் பண்ணி எங்க உன் ஜூனியருங்கிற மாதிரி கேட்க, என்னது ஜூனியரான்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. ஐயோ இவளுக்கு விஷயம் தெரியாதுன்னு சொல்லிட்டு, ஒண்ணு இல்ல சரி நம்ம இன்னைக்கு பார்ல மீட் பண்ணலாமா, நான் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வரேங்கிற மாதிரி சொல்ல, போனை பாக்குறாங்க. ஃப்ரைடேன்னு போட்டிருக்கு. சோ இன்னைக்கு என்னால வர முடியாது, நீ போய்க்கமா, எனக்கு நிறைய பிளான் இருக்காங்கிற மாதிரி சொல்ல, அதை பின்னாடி இருக்கிற அசிஸ்டன்ஸ் 2 பேரும் காதல வாங்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவகிட்ட சொல்லிட்டு அவங்க ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. இன்னைக்கு ஃப்ரைடே அவளை மீட் பண்ண போறோங்கிற அந்த ஹாப்பியில முகமே பொலிவா இருக்கு. இப்ப 2 அசிஸ்டன்ஸும் 2 பக்கம் வந்து உட்காந்துக்கிட்டு, யார மீட் பண்ண போறீங்க, பியாங்க தானேங்கிற மாதிரி லாய் கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் அவளை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சோ வரமாட்டா பேச மாட்டா, அங்க ஒரு ஒர்க் இருக்கு இங்க ஒரு ஒர்க் இருக்கு, அந்த ஒர்க்கெல்லாம் போய் பாருங்க, எப்ப பாரு என்னையே ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காதீங்கிற மாதிரி சொல்லி 2 பேரையும் ஒர்க்கை பார்க்க சொல்லி அனுப்பி விடுறாங்க. சோ கூட எடுக்கிற ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, இந்த சூரத்தை நம்மளுடைய ஒர்க்கை கெடுக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவான், அதனால எனக்கு பயமா இருக்குங்கிற மாதிரி சொல்ல, எப்பவுமே பயப்பட வேண்டிய சாங் இப்ப ரொம்பவே ஆறுதலா, என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடக்கும், நம்மளுடைய ஒர்க்ல மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க்கை கொடுத்தோம்னா கண்டிப்பா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும், ஓகேவா?
நம்மளால முடியும்னு 2 கையும் தூக்கி சொல்ல அவங்க அசிஸ்டன்ஸையும் சொல்ல 2 பேரும் சொல்றாங்க. இப்ப அவங்க 2 பேருக்கு ஒண்ணுமே புரியல. இவளுக்கு என்ன ஆச்சு திடீர்னு இவ்வளவு எனர்ஜியோட இருக்காளேன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஃப்ரைடே ஆயிடுச்சுல. சோ பியாங்கும் சாங்கும் மீட் பண்றதுக்கு 2 பேரும் அங்க வந்துட்டாங்க. லாபியில பாத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. சரி ரூமுக்கு போலான்னு பேசினா அதுக்கு முன்னாடி பியாங்க ஒயினும் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கிட்டு போயிடலாங்கிற மாதிரி சொல்றாங்க. நாம என்ன பிக்னிக்கா வந்திருக்கோம், அதெல்லாம் சாப்பிடுன்னு சொல்ல, சரிம்மா ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் தான், நான் இல்லைன்னு சொல்லல, அதுக்காக பசிக்காம இருக்குமா, எனக்கு பசி எடுத்துருச்சு, வா போலான்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து பர்ச்சேஸ் பண்றாங்க. பர்ச்சேஸ் பண்ற இடத்துலயுமே ஒரு பொண்ணு பியாங்க ஒரு மாதிரியா பார்க்க டக்குன்னு ஓடி போயிட்டு சாங்க அவங்கள ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ணும் ஓ ஆள் இருக்காங்கிற மாதிரி பார்த்துட்டு போயிடுறா. இப்ப 2 பேரும் பாத்டப்ல சேர்ந்து உட்காந்து குளிக்க போறாங்க. அப்ப ஒரு பாட்டில் ஒயினையும் எடுத்துட்டு போய் அங்க வச்சிருக்கா. எதுக்காகடா ஒயின் எடுத்துட்டு வந்து எங்க வச்சிருக்கான்னு சொல்லிட்டு இவ்வளவு யோசிச்சுட்டு இருக்கு. அதே மாதிரி இவங்க போயிட்டு ரொமான்ஸ் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒயினை எடுத்து சாங் மேல ஊத்தி அதை லிக் பண்றா. எதுக்காக நீ இப்ப இப்படி பண்றங்கிற மாதிரி சாங் கேட்க, ஏய் நீ மூவிஸ் எல்லாம் பார்த்தது இல்லையா, இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, செம ரொமான்டிக்கா இருக்கும் பார்க்கும்போது, அதனாலதான் பண்ணேங்கிற மாதிரி சொன்னேன். ஓ மூவில நடக்கிறது ரியாலிட்டியில நடந்தா ரொமான்டிக்கா இருக்காதுமா, வியர்டா இருக்குங்கிற மாதிரி சொல்ல, நீ இப்படிதான் எப்ப பாரு என் மூட ஸ்பாயில் பண்ணிட்டே இருப்ப போங்கிற மாதிரி சொல்லிட்டு கூச்சுக்கிறா. சோ அதை பார்த்த சாங்கு சரி நீ நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஏதாவது ரொமான்டிக்கா பண்ணனா என்கிட்ட சொல்லு, இதை விட பெட்டரா நான் பண்றேங்கிற மாதிரி அவ சொல்றா. சோ அப்படியே 2 பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. சின்னதா ரொமான்ஸ் போகுது. இப்ப போயிட்டு அவங்க அந்த டைனிங் டேபிள் மேல ஏறி உட்கார்ந்துருக்கு. அப்ப ரொமான்ஸ் நடக்குது. அப்ப ஸ்டாப் பண்ணிட்டு பியாங் என்ன சொல்றானா, எப்பவுமே நீ தான் பண்ணுவேன், பட் யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகங்கிற மாதிரி எனக்கு நீ என்ன சந்தோஷத்தை கொடுத்தியோ அதே சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன், பிளீஸ் இந்த டைம் நான் லீட் பண்றேனேங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு பியாங் அதுக்கு சாங் எப்பவுமே நான் அந்த மாதிரி விட்டதே இல்ல, எனக்கு கொடுக்கறது தான் பிடிக்கும், எல்லாருக்குமே நான் கொடுப்பேன், என்னைக்குமே வாங்கினது இல்லைங்கிற மாதிரி இவ சொல்ல. சோ அதை கேட்டவள என்ன சொல்றானா, அதனாலதான் சொல்றேன் ஒரு தடவை வாங்கி பாரு நல்லா இருக்குங்கிற மாதிரி சொல்ல, சரின்னு சொல்லிட்டு சாங்குமே சரி ஒரே ஒரு டைம் தான், அதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் நடக்காதுங்கிற மாதிரி சொல்ல, சரி நீ ஒரே ஒரு சான்ஸ் கொடு அதுக்கப்புறம் பாத்துக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. சொன்ன மாதிரி இப்ப அவங்களுக்குள்ள சம்திங் நடக்குது. இங்க நம்ம பிளேவை பாத்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு ஒரு பொண்ணை வர சொல்லியிருக்கா. அந்த பொண்ணு அங்க வந்து ரொமான்ஸ் பண்ண போறாங்க, கிட்ட வராங்க. அப்ப கூட இவளுக்கு அது பிடிக்கல, அவளுக்கு பிளாய் ஞாபகமாவே இருக்கு. சோ ஸ்டாப் பண்ணிட்டு இது வேணாங்கிற மாதிரி அவங்க கார்ல ஏறி போறாங்க. பயங்கரமா குடிச்சிருக்கிறதுனால நடக்க முடியாம நடந்து தள்ளாடிக்கிட்டு கீழே விழ போக அந்த நேரம் நம்ம பிளாய் வந்து கேட்ச் பண்ணிடுறா. இவ அபார்ட்மெண்ட்ல அவ என்னடா பண்றான்னு சொல்லிட்டு நமக்கு தோணுதுல. அவளுக்குமே அதான் தோணுது, ஏய் நீ ஏன் அபார்ட்மெண்ட்ல இங்க என்ன பண்றன்னு சொல்லி கேட்க, இவ்வளவு குடிச்சிட்டு நீ தனியா ஓடிட்டு வந்தியான்னு சொல்லி அவ கேக்குறா. சோ அப்படியே தட்டு மாதிரி கீழே விழுந்துடுறா. அவளே கீழே விழுந்துட்டு ஹேய் நீ தானே தள்ளி விட்டேங்கிற மாதிரி கேக்குறா. அதெல்லாம் இல்ல நீ தான் விழுந்த, சரி வா ரூமுக்கு போறான்னு சொல்லிட்டு இப்ப ரூமுக்கு கூட்டிட்டு போறா. கால்ல அடிபட்டு இருக்குமா என்னமோன்னு சொல்லிட்டு எடுத்து பாக்குறா. சரி நான் உனக்கு கால் பண்ணனே நீ எதுக்கு எடுக்கலங்கிற மாதிரி பிளாய் கிட்ட கேக்க, அதுக்கு அவ என் போன் கொஞ்சம் சரியில்லை உடஞ்சிருக்கு, அதனால யாருக்கும் கால் போக வரவோ ரிசீவ் பண்ணவோ முடியல, அதனாலதான் ஐம் சாரிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் நீ இங்க எப்படி கரெக்டா வந்தன்னு சொல்லி கேட்க, நான் டெய்லியுமே வந்து இந்த இடத்துல செக் பண்ணுவேன், நீ வர டைமுக்கு டெய்லி நைட்டு நான் இந்த டைமுக்கு இங்க வந்துருவேன், உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேணாம், உன்னுடைய பிரைவசியை கெடுக்க வேணாம்னு நான் உன்கிட்ட சொன்னதில்ல, நான் இங்கதான் இருக்கான்னு காமிச்சுக்கிட்டது கிடையாது, நீ எப்பவுமே இந்த இடத்துக்கு வரும்போது நான் இங்க இருப்பேன், பட் ஐம் சாரி நீ கூப்பிடும் போது என்னால அந்த கால் அட்டன் பண்ண முடியாம போனதுக்கு சாரிங்கிற மாதிரி சாரி சொல்றா. சரி வேற எங்கேயாவது ஹர்ட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு அவ கை காலெல்லாம் பார்க்க, ஸோ இப்போ இவங்க பிளாய் இவ்வளோ கேரிங்காக இருக்கிறத பார்த்துட்டு பிளே அவங்கள கிட்ட எடுத்து கிஸ் பண்ண பார்க்குறாங்க. அப்போ ஸ்டாப் பண்ணி இப்போ நீ குடிச்சிருக்க இது ஓகேவா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏன் கொடுத்தா வேணா நான் சொல்ல போறேங்கிற மாதிரி அவ சொல்ல, இப்போ இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் நடக்குது. இப்போ மார்னிங் ஆயிடுது. மார்னிங் ஆனா இந்த 2 பேர் இருக்காங்கல்ல அவங்க 2 பேரும் எழுந்திரிச்சிட்டாங்க. அதுவும் சொல்ல போனா அதுவும் நம்ம சாங்குக்கு முன்னாடி பியாங் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கா. என்ன சொல்ற இவ்வளோ ஏர்லியா எழுந்துட்டியான்னு கேட்குறா. இவ்வளோ ஏர்லி இல்லை, இதுக்கு முன்னாடியே நான் எழுந்து உனக்காக நான் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிருக்கேன்னு சொல்ல, சூப்பர் மார்க்கெட் நீனே போனியான்னு சொல்லி கேக்குறாங்க. ஆமா ஏர்லியா போயிட்டு வாங்கிட்டு வந்து பண்ணிட்டாங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன ஒரு ஆச்சரியம் ஏன்னு சொல்லி கேட்கும் போது, ஃபியூச்சர்ல எப்படி உனக்கு மனசு மாறும், நான் மேரேஜ் பண்ணிக்குவோம், பெஸ்ட் ஒய்ஃபா எப்படி இருக்குன்னு இப்பயே பிராக்டிஸ் பண்ணும்ல அதாங்கிற மாதிரி சொல்ல, அப்புறம் அவங்களுடைய நைட் ட்ரெஸ் கிட்ட இழுது ஒருவேளை சம்டைம்ஸ் குட் ஹஸ்பண்டா கூட இருக்கலாம் அதுக்காக தாங்கிற மாதிரி சொல்லிட்டு கிட்ட வராங்க. பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பெனிஃபிட்ஸ் தானேங்கிற மாதிரி அவ சொல்ல, அதுக்கு சரி டெம்பரவரி
ஒய்ஃப்னே வச்சுக்கோங்க. சரி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன்னு சொல்லிட்டு மயோனஸை ஒரு டப்பாவில இருந்து எடுத்து இதுக்கு ட்ரை பண்றாங்க. பட் அது வரவே மாட்டேங்குது. வேணுங்கனே அவங்களுடைய நெஞ்சுக்கு நேரா அதை பிதுக்கிட்டு அது அவங்க மேல ஸ்ப்ரெட் ஆனதுக்கு அப்புறம் அச்சோ இந்த மாதிரி ஆயிடுச்சுங்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல ஒரு ரொமான்டிக் சீன் இவங்க எதிர்பார்க்கறாங்க போல. அதை தெரிஞ்சுக்கிட்டேன் சாங் என்ன பண்றாங்கன்னா அப்படியே கிட்ட வந்து அதை லைக் பண்ற மாதிரி வந்துட்டு அவங்க காது கிட்ட போயிட்டு, நான் ஆல்ரெடி அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல ஃபுட்டை இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாதன்னு சொல்ல அப்படி பாவி நான் என்ன மூட்ல இருந்தா இவ இந்த மூட்ல இருக்காளேன்னு சொல்லிட்டு கடுப்பு மேல அவங்க மேல இருந்ததை அவங்களே வைப்பு வச்சு தொடச்சி தூக்கி போட்டுடுறாங்க. அப்படியே 2 பேருக்கும் பயங்கரமா சிரிப்பு வந்துடுது. ஸோ வேணுங்கன்னு இவங்களை அடிக்கிறதுக்காக இவங்க துரத்த சாங் முன்னாடி ஓட பியாங் பின்னாடி ஓடன்னு சொல்லிட்டு 2 பேரும் அந்த இடத்துல சுத்தி விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே சாங்கை பிடிச்சி பியாங் கிஸ் பண்ணிட்டு, இதுக்கு முன்னாடி நீ இவ்வளோ சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை தெரியுமா, சிரிக்கும் போது நீ அவ்வளோ அழகா இருக்கு, எதுக்காக சிரிக்க மாட்டேங்கிற, இப்போ நீ ஹாப்பி தானேங்கிற மாதிரி கேட்க அவங்களும் ஹாப்பி தாங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போ 2 பேரும் அந்த ரூமை விட்டு கிளம்புறாங்க. கிளம்பும் போது பியாங் சாங் கிட்ட என்னுடைய கஃபே ஷாப் ஓபன் பண்ண போறேன், ஸோ உன்னையும் இன்வைட் பண்ணலான்னு தான் பண்ணணுங்கிற மாதிரி சொல்ல, இல்ல எனக்கு தெரிஞ்சு நம்ம இப்படியே இருந்துக்கிறது தான் நல்லதுங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. சரி நீ அப்படி வர வேணாம், ஒரு ரிசர்ச் டீம்ல இருந்து வரவங்களா வரலாமேங்கிற மாதிரி சொல்ல, அதுவுமே வேணாம் அது நல்லதுக்கு இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. சரி நீ சொன்னா ஓகே தாங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஃப்ரைடே வந்துருச்சு. இந்த ஃப்ரைடேல பாத்தீங்கன்னா இவங்களுடைய கஃபே ஷாப் அந்த மச்சா காஃபி அது ஓபன் பண்ண போறாங்க. அது எல்லாம் பயங்கரமா ரெடி ஆயிடுச்சு. முட்மி பியாங்க அவருடைய ஃப்ரெண்டு மோனன்னு சொல்லிட்டு எல்லாருமே இருக்காங்க. மோன் அங்க நடக்கிற எல்லாத்தையும் வீடியோ எடுத்துட்டு இருக்கா, இதை எடு அதை எடுன்னு சொல்லிட்டு. இந்த ஷாப்புக்கு இந்த பர்னிச்சர்ஸ் எல்லாம் போட ஹெல்ப் பண்ண ரின் இருக்கால முட்மியோட ஆளு, அவளும் அங்க வந்துட்டு முட்மியை விஷ் பண்ணி கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கா. சோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க. இப்ப தூரத்துல இருந்து ஒரு ஆள் இங்கேயே பாத்துட்டு இருக்காங்க. யாருன்னு பார்த்தா இந்த இடத்துக்கு சாங்கும் வந்திருக்காங்க. பட் கிட்ட வரல, தூரத்துல இருந்து எவ்வளவு ஹாப்பியா இருக்காங்கிறத அப்படியே சிரிச்சுக்கிட்டே பாத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த பக்கமா இன்னொரு பொண்ணு கிராஸ் ஆகுறா. அதுவும் கையில பெரிய பொக்கே வச்சிருக்கா. என்னடா இது இவ இவ்வளவு பெரிய பொக்கே தூக்கிட்டு போறா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் பர்சனா இருப்பாளுன்னு சொல்லி பாத்துக்கிட்டு இருக்க. இந்த பொண்ணு வேற யாரும் கிடையாதுங்க, அந்த நம்கின்ங்கிற அந்த டாக்டர் பொண்ணு தான் இவளுக்காக பாத்துருக்கிற பொண்ணு. சோ அந்த பொண்ணு முன்னாடி நடந்ததுக்கு இப்ப நடந்ததுக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் சாரி கேட்டுட்டு அன்னைக்கு என்னால வர முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பெரிய பொக்கே தேவையான்னு சொல்ல, இல்ல உங்ககிட்ட சாரியும் கேட்கணும், நாம இன்ட்ரோவும் ஆகணும்ல, ரெண்டுத்துக்கும் தாங்கிற மாதிரி சொல்ல. இப்ப இப்படியே சோகமா நடந்து போயிட்டு இருந்தேன் நம்ம சாங்கு. அங்க ஜோடியா உட்கார்ந்து இருக்கிறவங்க எல்லாரையும் பாக்குறாங்க. அப்படியே அவங்க மைண்டுக்குள்ள ஒரு பிளாஷ்பேக் போகுது. இவங்க எதுக்காக ஒரு ரிலேஷன்ஷிப் குள்ள போக மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு பொண்ணு ஆல்ரெடி இவங்க லைஃப்ல இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு கூட இவங்களுக்கு நல்லா தான் ரிலேஷன்ஷிப் போயிட்டு இருந்திருக்கு, சந்தோஷமா இருந்திருக்காங்க 2 பேரும். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆச்சுன்னு தெரியல, 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை வந்திருக்கு. சண்டை போட்டதுல நீயா நானான்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை, பெரிய சண்டை. அதுல அந்த பொண்ணு இவங்களை விட்டுட்டு அந்த இடத்த விட்டு போயிருக்கு. சோ எப்படியா இருந்தாலும் விட்டுட்டு போறவங்க தானேன்னு சொல்லிட்டு தான் இவங்க யாரு கூடயுமே அட்டாச் ஆகிறது இல்ல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இப்போ அதே ஹோட்டல் தான் இவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ண அதே ஹோட்டலுக்கு தான் இந்த ஃப்ரைடே உட்காந்துருக்காங்க. அங்கேயுமே போயிட்டு சாங் ரொம்பவே சோகமா உட்காந்துருக்க. இன்னைக்கு ஃப்ரைடே இல்ல, சோ இவளை மீட் பண்றதுக்காக இங்க வந்துட்டாங்க நம்ம பியாங்க. என்னாச்சுமா ஏன் ஒரு மாதிரி இருக்குன்னு வந்ததுன்னு கேக்குறாங்க. ஏன்னா அவ ஃபேஸ பார்த்தாலே அவ்வளோ சோகமா இருக்கு. நீ ஓகேவான்னு சொல்லி கேட்க, இல்ல இன்னைக்கு கொஞ்சம் மூடே சரியில்லை, என்னன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்ல. சரி மூடி சரியில்லைன்னா என்ன, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ ரெஸ்ட் எடு, நமக்குள்ள இன்னைக்கு எதுவும் வேணாம், நீ ஜஸ்ட் ரெஸ்ட் எடுத்தாலே எனக்கு போதும், படுத்துக்கோங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இப்ப பியாங்குடைய நெஞ்சில சாங் படுத்திருக்க, அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பிளாஷ்பேக் இருக்குல்ல, அந்த மாடியிலேருந்து இவங்களுடைய சிஸ்டர் குதிச்சாங்களே அந்த பிளாஷ்பேக் ஞாபகம் வந்து பயந்து போய் எழுந்திருச்சுறாங்க. ஐம் சாரிங்கிற மாதிரி சாரி சொல்ல, இட்ஸ் ஓகே ஒன்னும் இல்ல வா படுத்துக்கோன்னு சொல்லி மறுபடியும் படுக்க வச்சு அப்படியே தலையை கோதிக்கிட்டே இருக்காங்க. அப்படியே பண்ணிட்டே இருக்காங்க. பண்ணும்போது ஒன்னும் இல்லம்மான்னு சொல்லிட்டே இருக்காங்க. எதுக்காக இப்படி சொல்றேன்னு சொல்லி கேட்டா, எனக்கு கூட சின்ன வயசுல இந்த மாதிரி ட்ரீம்ஸ் வரும், அப்ப முட்மை இப்படிதான் சொல்லிக்கிட்டே இருப்பா, அதனாலதான் சொல்றேங்கிற மாதிரி சொல்ல, அவங்க அப்படியே சின்ன பொண்ணு மாதிரி படுத்துக்கிட்டு இவங்களை கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. அதுக்கு பியாங்குமே பதில் சொல்லிட்டே இருக்காங்க. சோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட், ஏற்கனவே நடந்த விஷயங்கள் இந்த மாதிரி ட்ரீம்ல வந்துச்சுன்னா இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடக்கணும் அர்த்தம் கிடையாது, இதுக்கப்புறம் அந்த மாதிரி லைஃப்ல நடக்காம இருக்கணுங்கிறதுக்காக கூட வரும். சோ நீ அதையே யோசிச்சுட்டு இருக்காத, ரிலாக்ஸ் ஆகிறன்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிட்டு இருக்க. அவங்களும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஓகே கைஸ், இதோட எபிசோட் 4 முடிஞ்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.